செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் லதா வழங்கிட கேட்கலாம். லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். வெப்ப அலைக்கான அந்த மஞ்சள் எச்சரிக்கையானது ஏற்கனவே தமிழகத்திற்கு இன்றும் நாளையும் விடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து 2 நாட்களுக்கு அந்த வெப்ப அலை என்பது நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல இன்றும் நாளையும் தமிழகத்தினுடைய அந்த வட தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை என்பது இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், அதே போல அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளின் ஒரு சில இடங்களில் 39 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இதர தமிழக மாவட்டங்களில் சமவெளி பகுதிகள், அதே போல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 35 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பமானது பதிவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தமிழகத்தினுடைய அந்த உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்று நாளையும் வட தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வெப்ப அலையானது வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னைக்கான வானிலை அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது சென்னையில் 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.